மேம் சீரியல்ல உங்களை பேயா காட்டும் போது எல்லாரும் பயந்தாங்க, என்ன கூட பயமுடுத்தினாங்க. ஆனா எந்த கட்டத்துல எந்த பாயிண்ட்ல பயந்தீங்க மட்டும் சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்றேன். மேம் யாரடி நீ அந்த சாங் கேட்டாவே ஒரு நான் மட்டும் கருப்பு சாரி கட்டிட்டு பெரிய எனக்கு அந்த ஸ்டார்டிங் டைம்ல அவார்ட் டைம்ல கூட எனக்கு கேட்டாங்க, நீங்க இப்படியே ரெடி ஆகி கூட வரீங்க, இங்க கூட நல்லா காட்டுவேன். எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் என்னதான் நான் கேரக்டர் பண்ணாலும் எவ்வளோ நடிச்சாலுமே ஃபர்ஸ்ட் எந்த இன்டர்வியூ இருந்தாலும் யார் என்ன பார்த்தாலும் யாரடி நீ மோகினி, ஆமா பேய், அது நீ பேய் மாதிரி இருக்கேன்னா எல்லாரையும் பேய் மாதிரி ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே, அது ஒரு அப்படி பேய் தான் எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. நீங்க பேய் கேரக்டர்லாம் பண்ணிருக்கேன், நீங்க என்னைக்காச்சும் பேயை பார்த்திருக்கீங்களா? எங்க வீட்டுல வந்து தூங்கும் போது இந்த பெட் அடியில இருந்து ஒரு சவுண்ட் ஒரு வாட்டி வந்தது, சொல்லுவாங்கல்ல அந்த அல்லு இருக்காதுன்னு, அந்த மாதிரி நம்ம அசையாம படுத்தா பேய் வந்து அப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு தாட். இப்போ வீட்ல ஒவ்வொரு திங்ஸ்மே ரொம்ப சூஸியா இருக்கு மேம். ஸோ நீங்க லைஃப்லயும் சூஸி பர்சனா மேம்? கண்டிப்பா, ஆப்வியஸ்லி எல்லாருமே அப்படி இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும். நமக்கு 4 பேர் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் நமக்கு இது பிடிக்க வைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ரீசனா இருந்தது. சாரி அப்படிங்கிற விஷயம் பிடிக்குதுன்னு சொல்றதை விட எனக்கு அது ரொம்ப சூப்பரா சூட் ஆகுது அப்படின்னு நான் நம்புறேன். அப்ப உங்களையும் சாரி பிரிக்க முடியாது, சேர்ந்தே இருப்பது அப்படி கூட. இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னா, இவங்க நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான முகமாவே இருப்பாங்க. இவங்களை நிறைய மூவில பார்த்துருக்கோம், நிறைய சீரியல்ஸ்ல பார்த்துருக்கோம், நிறைய டெலிவிஷன் ஷோஸ்ல கூட பார்த்துருக்கோம். நல்லா நடிச்சா பேய் மாதிரி நடிக்கிறான்னு சொல்லுவாங்க, ஆனா இவங்க பேயாவே நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு we have சேலிம் ரவிக்கும் ஃபவுண்டர் யமுனா. வெல்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், குட் டு see you மேம். மேம் எல்லாருக்கும் ஒரு விஷயத்துல ரொம்ப லவ் இருக்கும். உங்களுக்கு சாரி மேல எப்படி மேம் லவ் வந்துச்சு, அந்த ஈர்ப்பு எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம். அந்த ஈர்ப்பு எப்படி வந்துச்சுன்னு சொல்றதை விட நமக்கு 4 பேர் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப அழகா நம்ம போட்ட சாரி அவங்க ரொம்ப ரசிச்சு நமக்கு எப்படி சூட் ஆகுது சூட் ஆகலை அப்படின்னு 4 பேர் நமக்கு சொல்கிற அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதுதான் நமக்கு இது பிடிக்க வைக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ரீசனாக இருந்தது. ஸோ சாரி அப்படிங்கிற விஷயம் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறத விட எனக்கு அது ரொம்ப சூப்பராக சூட் ஆகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்ற ட்ரெஸ்ஸுங்களை எனக்கு கம்பேர் பண்ணும்போது எல்லா அவுட்ஃபிட்டும் அவ்வளோ அழகாக எனக்கு செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. பட் சாரி வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால தான் சாரி மேலே எவ்வளோ ஒரு ஈர்ப்பு எனக்கு. அப்போ உங்களையும் சாரி பிரிக்க முடியாது, சேர்ந்தே இருப்பது அப்படி கூட சொல்லலாம். ஆமாம், சேர்ந்தே இருப்பது எப்படி சேலையும் ரவிக்குமோ அந்த மாதிரி யமுனா மேமும் சேலையும் அப்படின்ற மாதிரி. இல்லை, இது ஆக்சுவலாக நல்லா இருக்கு, சேலையும் ரவிக்கும்ன்ற மாதிரி யமுனா மேமும் சேலையும் நல்லா இருக்கு இந்த பேர் கூட. ஓகே மேம், இந்த கிரெடிட் எனக்கு கொடுத்துறீங்களா மேம்? எஸ் கண்டிப்பா. ஓகே மேம், தேங்க் யூ மேம். உங்க கலெக்ஷன் எல்லாமே சிம்பிளி குட்டா, லுக்கிங் ரொம்ப ஸ்டன்னிங் அந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்க வியர் பண்ணிட்டு இருக்க கூட அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லலாம், சிம்பிளி பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ யாராவது வந்து உங்க கிட்ட கேட்டாங்கன்னா, எனக்கு வந்து கிராண்டா வேணும்னா கிராண்டாவும் உங்ககிட்ட கலெக்ஷன் இருக்கும், எனக்கு வந்து ஸ்டைலிஷா வேணும்னா ஸ்டைலிஷாவும் இருக்கும், எனக்கு மாடர்னா வேணும்னா மாடர்னாவும் இருக்கும், இல்ல எனக்கு வந்து காமன் கூலா சிம்பிளா இருக்கணும், பார்த்தா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கணும்னா எல்லா விதமான கலெக்ஷன் இருக்கும். இப்போ உங்க கலெக்ஷனுக்கு பின்னாடி இருக்க ஒரு சீக்ரெட் அப்படின்னா என்ன மேம்? இப்போ நீங்க கேட்ட அந்த குவெஸ்டின்லயே இருக்கு, யாருக்கு எப்படி வேணும்னு எல்லாம் கேட்கும் போதும் எல்லா விதமான அந்த நம்ம வந்து வெரைட்டியும் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ இருக்கிற நம்ம இந்த யங் பீப்புள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சாரியோட மெட்டீரியல் பற்றி தெரியுது, ஒரு குவாலிட்டி மெட்டீரியல் எப்படி இருக்குது அதோட குவாலிட்டி பற்றி தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் எல்லாருக்குமே அவ்வளோ டீட்டெயிலாக தெரியுமான்னு தெரியாது. ஒரு டிசைன் எங்கேருந்து வருது, அந்த டிசைன் நம்மளுக்கு எப்போ எந்த டைமுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அது எல்லாருக்கும் தெரியுதுங்கிறதுனால நீங்கள் கேட்ட மாதிரி எந்த சீசனில் என்ன மாதிரி நம்ம போடலாம் மெட்டீரியல் அண்ட் எந்த அக்கேஷனுக்கு என்ன மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்குமே நிறைய நாலேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் கேட்கும் போதும் எல்லா விதமான சாரீஸும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஈவன் ஒரு வெட்டிங்கில் வந்து ஒரு ரிசப்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னும் போது அது ரொம்ப ஹெவியாகவும் ஃபீல் ஆகக்கூடாது, அண்ட் அது ஒரு மாதிரி காமாக அது ஒரு டிசைனர் வேரில் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு ஜிகு ஜிகுன்னு இருக்கும் தெரியுமா. ஸோ அது போட்டால் மட்டும்தான் அந்த பார்ட்டி வியர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி வெரைட்டியே இருக்கணும். அண்ட் தென் எனக்கு இந்த ட்ரெடிஷன் டச்சுங்கிறது எல்லாத்துலேயும் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஈவன் நம்மளோட சேலேம் ரவிக்குமே அந்த ட்ரெடிஷன் டச் வேணுங்கிறதுனால தான் அந்த நேம் நான் சூஸ் பண்ணேனே. ஸோ அந்த லோகோவும் அதே மாதிரி அது சேர்ந்து இருக்கணும், நம்ம தமிழ் எழுத்தோடு இருக்கணும்னு சூஸ் பண்ணது தான் அந்த லோகோவுமே. ஸோ அது மாதிரி என்னோட சாரிலையுமே வந்து அந்த டச் எல்லா இடத்துலையும் வேணும் அப்படிங்கிறதுனால நிறைய நான் சூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ கலெக்ஷன்ஸ் ஆல் ஓவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் கிரிட்டேரியா ஆளுங்களுக்கு போடுறதுக்குமே நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் போகிறீங்க, உங்களுக்கு ஃபேர்வெலுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்மக்கிட்ட இருக்கும். இல்லை நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு சம்மர், நம்ம அந்த மாதிரி சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக தான் சூஸ் பண்ணி ரொம்ப எனக்கு என்னென்னா சாரியில் ரொம்ப கிராண்டியராக இருக்கிறத விட மினிமலாக இருக்கிற ஒரு டிசைனில் கொஞ்சம் இந்த பேஸ்டலும் இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் சூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சூட் ஆகணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப அந்த கலர் எல்லாம் ரொம்ப யோசிச்சு மெட்டீரியல் பார்த்து தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஓ சூப்பர் மேம். மேம் இப்போ உங்க சேலையும் ரவிக்கும் இந்த நேம் வந்து சூப்பரா இருக்குல்ல மேம், ஃபர்ஸ்ட் இதை எடுத்தோடனே இந்த நேம் வச்சிட்டீங்களா இல்லை இது நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் வந்துச்சா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். இதுக்கு டிஸ்கஷனும் கிடையாது, ஒப்பீனியனும் கிடையாது. நான் சாரி பிராண்ட் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா எடுத்த உடனே நான் என் மைண்ட்ல வந்தது சேலையும் ரவிக்கும் தான். என்ன நினைச்சேன் அப்படின்னா ஒரு தமிழ் நேமா இருக்கணும், அந்த தமிழ் வந்து அந்த 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 உச்சரிப்போட நம்மளுடைய ஒரு டக்குன்னு சேலை அப்படிங்கிறது எல்லாரும் சொல்ற வார்த்தை இப்போ கிடையாது. சேலையும் இருக்கணும். நம்ம ஒரு ஊர்ல அந்தந்த ஏரியாவில் ஒரு சில குறிப்பிட்டவங்க தான் சேலை வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது ரவிக்க வாங்கிட்டு வந்தேன்னு ரொம்ப பேர் சொல்றது கிடையாது. ஜாக்கெட் அப்படி சொல்லுவாங்க, அவ்வளோதானே தவிர சேலை வாங்கினங்கிறது ரொம்ப ஒரு புழக்கத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை தான். பட் சேலை கூட அந்த ரவிக்கையா சேரும்போது அது எனக்கே தோணும் போது ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. தமிழோட டச் வேணும் அப்படிங்கிறதுனால சேலையும் ரவிக்கையும், சேலை ரவிக்கன்னு பண்ணல, சேலையும் ரவிக்கையும் அந்த ஒரு அதுக்கு அது இதுதான் சேர்ந்து இருக்கிறது சொல்லுவாங்களே. ஏற்கனவே ஒரு இடத்துல கூட சொல்லியிருக்கேன், அந்த கணவனும் மனைவியும் போது அது எப்படி சேர்ந்து இருக்கும்போது ஒரு அழகு இருக்கோ அந்த மாதிரி சேலையும் ரவிக்கையும் அப்படி இருக்கணும்ன்றதுனால அந்த மாதிரி சூஸ் பண்ணேன். அதுக்கு நான் ஆப்ஷனே வைக்கல, ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணதே அதே நேம் தான், தமிழில் வேணும்னு நினச்சேன், அதான் அப்படி சூஸ் பண்ணது தான் அது. ஓகே மேம். இப்போ இந்த நேம் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே இருந்து வாவ் சூப்பராக இருக்குது, யாருமே இந்த மாதிரி வச்சதில்லை அப்படின்னு எக்ஸைட் ஆகிருக்கீங்களா மேம்? எக்ஸைட் ஆகுறது எப்படின்னா நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, ஏன் யாருக்குமே வாயில் வராத மாதிரி ஒரு பேர் வச்சுருக்கீங்க, ஏன் இந்த ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி பேர் வைக்கல, அது நிறைய பேருக்கு சொல்கிறதுக்கு தெரியாமல் இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு. பட் நமக்கு என்னன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண விஷயத்துல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்ல, இது பெட்டரா வரும், இன்னைக்கே அது வந்து சூப்பரா எல்லாருக்கும் புரியணும், தெரியணும், ஃபெமிலியர் ஆகணும்னு நம்ம நினைச்சா அது கண்டிப்பா நடக்காது. ஒரு சில நல்ல விஷயங்கள் ஒரு தரமான விஷயம் டைம் ஆகும் அது போய் சேர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 4 வருஷம் முடிஞ்சிச்சு. 4 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போதான் இந்த சேலையும் ரவிக்கும்ங்கிறது ஒரு சூப்பரான நேமா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த டைம் எடுக்கும், அதுக்கான ஒரு பொறுமை வேணும். நம்ம சூஸ் பண்ணது நல்லா தான் இருக்குன்னு மற்றவங்க சொல்லி கேட்கறதுக்கு டைம் எடுத்தது. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் கேட்கும்போது நல்லா இருக்குன்னு எனக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கு. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் யார் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல மேம், ஆனால் கேட்டோன்னே வா புதுசாக இருக்குல்லன்ற மாதிரி தான் இருந்துச்சு, யாருமே இப்படி வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு. எல்லாரும் ஒரு சின்ன சிம்பிளாக ஏதாவது நேம் வச்சுட்டு போயிடுவாங்க. யோசிச்சு அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பட் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல. இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கு மேம். சீரியல்ல உங்களை பேயா காட்டும் போது எல்லாரும் பயந்தாங்க, என்ன கூட பயமுடுத்தினாங்க. ஆனா இப்போ அந்த கட்டத்துல எந்த பாயிண்ட்ல பயந்தீங்க மட்டும் சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்றேன் மேம். யாரடி நீ அந்த சாங் கேட்டாவே ஒரு மாதிரி சாங் கேட்டா எனக்கே அந்த ஃபீல், அதுல நீங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல அப்படி நடந்து போகும்போது மாதிரி இருக்கும். அது ஆரம்பத்துல மட்டும்தான் அது மேம் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த கேரக்டர் நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணி எங்களை பயமுடுத்திட்டீங்க அப்படி சொல்லலாம். ஸோ அப்போ மற்ற கேரக்டர்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இல்லை மேம். எனக்கு அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம். ஸோ அதை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணேன், அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படி காட்டி பயம்படுத்துனாங்க சீரியல்ல. பட் இப்போ நான் உங்களை பார்க்கும்போது யூ லுக்கிங் லைக் ஏஞ்சல் மேம், அதனால அப்படி சொல்றேன். என்னடா நம்மளை ஏமாத்திட்டாங்களோ, இது அவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க சேலையும் ரவிக்கும்ன்றது, அந்த டைம்ல நீங்க எக்ஸைட் ஆனீங்களான்னு. அந்த கேரக்டர் ஈவன் அந்த மாதிரி தான். அந்த ஸ்டார்டிங் டைம்ல அந்த கேரக்டர் பண்ணும்போது அந்த கேரக்டரோட வேல்யூ பெருசா எனக்கு ஃபீல் ஆகல ஸ்டார்டிங் டைம்ல. ஏன் அப்படின்னா மத்த கோஆர்டிஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எல்லா சீன்லயும் Black கலர் saree சொல்றேன். இப்போ சைத்ராலாம் பாத்தீங்கன்னா
அவங்க ரொம்ப மாடர்னான சாரி தான் போட்டிருப்பாங்க, ஆனா ரொம்ப ஃபேன்சியா இருக்கும், ட்ரெண்டியாவும் இருந்து காட்டியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். எனக்கு பார்க்கும்போது ஏன்னா எனக்கு சாரிங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த சித்ரா கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நல்லா தான் ஒரு கேரக்டர் அவங்க. உங்களுக்கு ஃபேஸ் பிளாக் காட்டும் போது வேணா அந்த மாதிரி அது ஏதாவது என்ன காட்டியிருப்பாங்க. கொஞ்சம் ஓவர் டூ மேக்கப் அந்த மாதிரி இருந்தது. பட் நான் எதிர்பார்க்குற ஒரு அவுட்புட் அதுல நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பட் ஆனா அந்த கேரக்டர் அந்த ஒரு ஹோம்லி கேர்லா ரொம்ப அழகான ஒரு முகம், அவங்கள பார்த்தா யாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் இவங்களாம் ரெடியாகி வரும்போதுல நான் மட்டும் கருப்பு சாரி கட்டிட்டு பெரிய பொட்டு பெரிய வச்சுட்டு. பொட்டு அப்படிங்கிற எனக்கு அந்த ஸ்டார்டிங் டைம்ல என்ன மட்டும் இப்படி இருக்கு. எல்லாரும் எனக்கு 2-3 அந்த டைம்ல இன்டர்வியூ வரும்போது என்ன எப்படி கேட்டாங்கன்னா, நீங்க இதே மாதிரி காஸ்டியூம் எடு, இங்க கூட நான் அழகா காட்டுறேன் அப்படி நான் நிறைய இடத்துல அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த அவார்ட் டைம்ல கூட எனக்கு கேட்டாங்க, இந்த ஜியோட அவார்ட் டைம்ல நீங்க இப்படியே ரெடி ஆகி கூட வரீங்க, இங்க கூட நான் அழகா காட்டுவேன். எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு அந்த வேல்யூ பண்ண தெரியல அந்த டைம்ல, எனக்கு அதுதான் உண்மை. ஸோ எப்படி அந்த நல்ல விஷயம் ரொம்ப டைம் வரைக்கும் போயிட்டே இருக்கணுவாங்கல்ல, நல்ல விஷயம் என்றைக்குமே அது மாறாது அழியாதுங்கிற மாதிரி அந்த இன்னைக்கு வரைக்கும் என்னதான் நான் கேரக்டர் பண்ணாலும் எவ்வளோ நடித்தாலுமே ஃபஸ்ட்டு எந்த இன்டர்வியூ இருந்தாலும் யார் என்னை பார்த்தாலும் யாரடி மோகினி, ஆமா பேய், அது நீ பேய் மாதிரி இருக்கேன்னா எல்லாரையும் பேய் மாதிரி ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு அப்படி இல்லை, பேய் தான் நீங்கள் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்கு. ஸோ அந்த நல்ல விஷயம் அது ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்து கேட்பாங்க, பேயா நீங்க நீங்களான்ற ஸோ மாதிரி இப்போ வரைக்கும் அந்த டைம் வந்து அது போயிட்டே இருக்கு அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு விஷயம் எனக்கு. அது என்னோட ஒரு லைஃபோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஸ்டோன் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்துச்சு எனக்கு அது அந்த மாதிரி. ஓகே மேம். இப்போ நீங்க அங்க வேணா அந்த சாரி கட்டிருக்கலாம், பட் இங்க இருந்து வீட்ல இருந்து கிளம்பிட்டு போகும்போது நீங்க உங்க லுக்ல என்னமோ அதுதான் போவீங்க. அதுதான் ஆக்சுவலா பேய் மாதிரி போவேன். அந்த லுக் தான் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பேய் மாதிரி இருக்கும். எப்படின்னா நம்ம வீட்ல இருந்து ஹரிபரியா ஷூட் போற டைம்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்மளுக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது நம்ம மூஞ்சி நம்ம கண்ட இதெல்லாம் பண்ண வேணாம், நம்ம முடிச்சோமா அப்படியே போறோமா, எந்திரிச்சு நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டிருப்போம் இல்லையா, சும்மா ஒரு கேஷுவல் போட்டிருப்போம், ஒரு பேண்ட் டிஷர்ட் அப்படியே தான் போவேன். ஆக்சுவலாக வரும்போது நான் தான் அப்படிதான் பேய் மாதிரி இருக்கும். பேய் மாதிரி ரெடியாக வருது ஒரு மாதிரி பாவம் பிள்ளை எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பேன். ஆமா, ஒரு கார்னர்ல எங்கேயும் பார்த்துட்டு இருப்பீங்க, நிற்பேன், என்னால் ஒன்றும் பண்ணவும் முடியாது, சக்தி யூஸ் பண்ணவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு பேய். ஸோ பேய்னா டக்குன்னு வந்து 10 கை வரணும், ஒருத்தர் தலை எடுக்கணும்னா தலை எடுக்கணும், கை எடுக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ஒருத்தரை போய் தண்டிக்கணும்னா கடவுள்கிட்ட போய் உட்காந்து வாசல் வந்து அதில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், சக்தி கொடு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி. ஸோ அது பேயாவுமே ரொம்ப பயப்படுத்துற மாதிரி இல்லை, பிஜிஎம் போட்டு மாஸ் ஆக்கிட்டாங்க. ஈவன் குழந்தைங்க வந்து பயப்படாத ஒரு பேய், குழந்தைங்க பேய பயம் இருக்கும். அந்த சீரியல்ல இருந்து நல்ல பேயா இருக்கு இது அதுதான் சொல்றேன், எனக்கு இந்த பேய் வந்தா நான் சாப்பிட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு குழந்தைங்க எல்லாம். ஸோ அது ஒரு பெரிய ஹாப்பியா இருந்தது அந்த டைம்ல எனக்கு. மேம், இப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டு போகும்போது நீங்கள் ஷூட்டுக்கு இல்லாமல் நீங்கள் ஜீன் பேண்ட் போடுன்னு சொன்னீங்க. இப்போ ஏதாவது அவார்ட் ஃபங்க்ஷன் போகும்போது இல்லை நீங்கள் முன்னாடி ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் போது, இது ரொம்ப சூப்பராக இருக்குப்பா எனக்கும் தரியா அப்படின்னு உங்கள் கோ ஆக்டர்ஸ் யாராச்சும் கேட்டிருக்காங்களா? நிறைய பேர் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, இல்லை இது நெக்ஸ்ட் டைம் நான் பண்ண இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போகிறேன் அதை நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், அந்த கலெக்ஷன் யாருக்கு கொடுத்துறாதீங்க, அந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கோ ஆர்டிஸ்ட்டுமே சொல்லுவாங்க, எடுத்து சாரி நான் போடும் போதே பா இவங்க மட்டும் சாரி எங்கேருந்து வாங்குவாங்க, எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மாதிரிலாம் கேட்க எனக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் எனக்குள்ளே வந்து ஒரு மாதிரி என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஓகே நம்ம நல்லா சூஸ் பண்ணுறோம் போல், நம்மளுக்கு டேஸ்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுதான் எனக்கு மெயினாக ஒரு என்கரேஜிங்காக இருந்துச்சு. நான் ஓகே மேம். இப்போ உங்களோட கோ ஆக்டர்ஸில் உங்கள் கிளைண்ட் யாருன்னு சொல்ல முடியுமா மேம்? அந்த மாதிரி கிளைண்ட்னா நிறைய பேர் இருக்காங்க, 1-2 பேர்லாம் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டார்டிங் பண்ற எல்லாரும் உங்க கிளைண்ட் ஆமா, எல்லாருமே என்கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு 4-5 வாட்டியாவது வாங்கணுங்க இல்லாம கிடையவே கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸே. ஸோ எனக்கு என்னன்னா நான் ஒரு கலெக்ஷன் போடும்போது நானே ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு, இது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கும், உனக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், பார்க்குறியா, ஆனால் இதுக்கப்புறம் கிடைக்காது. ஏன்னா நான் ஹேண்ட் பிக் பண்ணுறதா இருக்கும் எல்லாமே. சம்டைம்ஸில் ஒரு சில சாரி ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் அண்ட் காம்போ பண்ணிவிடுவேன். அந்த மிக்ஸ் மேட்சுங்கிறது இந்த ப்ளவுஸ் எடுத்து இந்த சாரி வச்சா நல்லா இருக்கு, இந்த மாதிரி நம்ம அதை கொடுப்போம், இதோட ப்ளவுஸ் தான் இது கொடுக்கணும்னு என்ன இருக்கு, அந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் நான். இப்போ 2 சாரி இருக்குன்னா இந்த சாரியோட பார்டர் இதுக்கு நல்லா இருக்கா, இதோக்கு தச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியாம. ஆமா, அந்த மாதிரி நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி மாற்றி எல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஏன்னா கேர்ள்ஸ்க்கு அப்படி ஒரு கடைக்கு போனோம்னா அந்த சாரியில இருக்கிறதோட இதுக்கு அது இருந்தா நல்லா இருக்கும், அதுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு அதை நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுத்துறீங்க போல இருக்கு. ஓகே மேம். மேம், இப்போ உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பேய் கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னைக்காச்சும் பேயை பார்த்துருக்கீங்களா?
பேய் இப்படிதான் இருக்கும்னு யாருமே கரெக்டா சொன்னதில்ல. இப்ப என்ன பார்த்தா நீங்க பேய்ன்னு சொல்ற, அது பேய் அப்படிதான் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பேய்னா நான் நம்மளோட நம்மளோட நான் உங்களை ஒரு- ஏஞ்சல்னு சொன்னேன். இல்ல பேய்னா நம்ம என்ன ஒரு கற்பனை இருக்கு. வெள்ளை சாரி போட்டிருப்பாங்க, கருப்பு சாரி. எனக்கே பேய்ன்னு நீங்க என்னோட சொல்லும்போது கேரக்டர் black சொல்லும்போது நான் ஒயிட் கலர் சாரில தான் வருவாங்கன்னு நினைச்சேன். பிளாக்னு சொல்லும்போது எனக்கு வித்தியாசமா இருந்தது. நான் கேட்டேன், என்ன சார் பிளாக் சார்? இல்ல இல்லம்மா, நீ இந்த பேய் அப்படிதான் அப்படின்னா. சரி ஓகே, நம்ம ஒரு ட்ரெண்டை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ பேயினும் போது நான் நேரில் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால், யாடி மோகினி பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நைட் ஷூட் இருக்கும் நிறைய வாட்டி. இந்த கிரேன் மேலே பார்த்தீங்கன்னா இந்த என் மரம்லாம் கீழே இருக்கும். தென்னை மரம்லாம் பார்த்தா எனக்கு கீழே இருக்கும், அவ்வளோ ஹைட்டில் தொங்க விட்டுருப்பாங்க. ஸோ நைட்டில் இந்த காட்டிலலாம் கூட எடுத்திருக்காங்க, காடு சைட்லலாம். அப்போது எனக்கு என்னென்னா, இப்போ பேயாக பண்ணி பண்ணி நான் கற்பனை ஓடும் எனக்கு. என்னை நிற்க வச்சுட்டு கீழே இருப்பாங்க எல்லாருமே, நான் மட்டும் தனியாக நிற்கும் போது உண்மையாகவே இந்த டைமில் ஒரு பேய் வருது. எங்கள் அம்மா என்ன சின்ன வயசில் கதை சொல்லியிருப்பாங்க, ஏன்னா வீட்டுக்கு தலைச்சம் பொண்ணு, அழகா இருக்க பொண்ணு, மை வச்சா, பூ வச்சா, இந்த மாதிரிலாம் இருந்தால் பேய் கூடயே வந்துடும் இப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. பூ வைக்கும்போது என்ன அப்படின்னா அம்மாலாம் இப்படி லைட்டாக துப்புவாங்க பூக்கிட்ட. எப்போவுமே பண்ணுவாங்க. நான் பூ வச்சுட்டு எங்கேயோ அமிச்சாங்கன்னா சுத்து விடுவேன். என்னம்மா பண்ணுறீங்கன்னா, இல்லை அது வந்து தாய் உன் கூடயே இருக்கிற மாதிரியா, பேய் வந்து அம்மாங்கிற ஒரு சக்தி கூட இருக்கிற வரைக்கும் உன்னை ஒன்றும் பண்ணாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்போது கூட இருக்கிறதுக்கு துப்புறதுக்கு இல்லை, அது நான் உன் கூட இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அம்மா பண்ணிட்டு தான் பூ வைப்பாங்க. அப்போது நைட்லலாம் ஷூட் முடிச்சு வரும்போது எனக்கு எப்பவுமே எங்கள் அம்மா வேறு அழகாக இருக்கவங்க கூட வந்துடும், நானும் நல்லா தான் இருக்கேன், என் கூட வந்துடுமோ அப்படின்னு நான் நிறைய நினச்சிருக்கேன். இப்படி என்னைக்காவது கூட நம்ம- இருக்கலாம் மேம். பேய் கிட்ட போய் போட்டிருக்காங்க, ஒருவேளை நம்ம Friend ஆ ஃப்ரெண்டா இருப்போம். அப்படின்னு கூட வந்துருச்சுன்னா அந்த மாதிரி ஏதோ நடக்குமோன்னு ஒரு சின்ன ஒரு மூட நம்பிக்கை தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு என்னென்னா, அது அந்த டைமில் அது நிறைய பண்ணி அந்த கேரக்டருக்காக நிறைய ஹாரர் மூவிஸ் எல்லாம் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க்குற டைமில் எனக்குள்ள ஒரு விஷயம் என்னென்னா, ஏய் என்ன பண்ண போகுது, தப்பு பண்ணுறவங்கள தான் தண்டிக்க போகுது, நம்ம வந்தால் 2 நிமிஷம் கண்ணு முன்னாடி பயம்தான், அந்த பயத்தில் ஹார்ட் நின்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் அப்படி எதுவும் ஆகலை அப்படின்னா பேசுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எங்கள் வீட்டில் வந்து தூங்கும்போது இந்த பெட் அடியிலேருந்து ஒரு சவுண்டு ஒரு வாட்டி வந்தது. அந்த சவுண்ட் எங்கேருந்துமே வரல, பெட் அடியிலேருந்து மட்டும்தான் வருது. அது வந்து கரெக்டாக அங்கேருந்து தான் வருது. நான் தூங்கும்போது 2-3 வாட்டி அந்த மாதிரி வந்திருக்கு. எனக்கு நானும் நோட் பண்ணுறேன், இது இங்கேருந்து தான் வருது. ஆனால் அந்த டைமில் நமக்கு ஒரு பயம் இருக்கும் தெரியுமா, அந்த சொல்லுவாங்கள்ல இந்த அல்லு இருக்காதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு ஹார்ட் நிற்கிறதுக்கே சான்சஸ் ஜாஸ்தி இருந்த மாதிரி இருந்துச்சு. அல்லு விட்டுருச்சு. அது ஒரு 4 வாட்டி 5 வாட்டி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அது அடிக்கடி வரும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, என் அப்பா ரூமில் தூங்கும்போது இங்கே அந்த சவுண்ட் வருது. எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, எனக்கு பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இங்கேருந்து அப்பான்னு கத்துறேன், என் அப்பா கேட்கல. ஏன்னா இந்த ரூம் கதவு மூடி இருக்கு, அங்கேயும் மூடி இருக்கு. அப்பா நல்லா தூங்குறாங்க போல, கேட்கல. எனக்கு நானா அசையக்கூடாது. ஜுராசிக் படத்துலலாம் அசையாமல் இருந்தால் அது வந்து டைனோசர் வந்து கிட்ட வந்து பார்த்துட்டு போயிடுவாங்களே, அந்த மாதிரி நம்ம அசையாமல் படுத்தா பேய் வந்து அப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு தாட்டு. இப்படியே படுத்துருக்குமா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறது, எப்படி இந்த சவுண்டை நிறுத்துறது, எப்படி எந்திரிக்கிறது, எப்படி அப்பாவை கூப்பிடுறதுன்னு. பாப்பா வந்து அவள் கட்டில் படுத்துருக்கா, ஒரே ரூமில் தான் இருக்கும். டக்குன்னு அபி தாத்தாவை கொஞ்சம் கூப்பிடேன், அம்மா கொஞ்சம் தலைவலிக்கிற எப்படி அவள் ஆனால் கூப்பிட்ட குரலுக்கு எந்திரிச்சிட்டா. என்னம்மா அப்படி தூக்கத்தில் எந்திரிச்சிட்டு இருக்க, என்னம்மா தாத்தா கொஞ்சம் கூப்பிடேன், அம்மா கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி, கொஞ்சம் சீக்கிரம் கூப்பிட்டு வாயேன்னா அவள் போய் எந்திரிச்சு. அந்த குழந்தைக்கு அதை நோட் பண்ணதில்லை. அப்பா வந்தானே, அப்பா என்னோட கட்டிலுக்கடியிலேருந்து சவுண்ட் வருதுன்னா, ஆமாம்மா வருது, அங்கேருந்து தான் வருதா, வேற எங்கேருந்தா செக் பண்ணுங்க. ஆனால் அப்பவும் அசையல. அப்பா வந்து கொஞ்சம் தைரியம் ஆயிடுச்சு, இல்லை கண்ணை திறந்துட்டேன், ஆனால் அசையாம தான் இருக்கேன், எனக்கு பயம் தாங்கலை. இங்கேருந்தா வருது சவுண்ட், எங்கேருந்து வருது பாருங்கப்பான்னு. ஆமாம்மா இங்கேருந்தா வருதுன்னு அப்பா சொல்கிறாங்க. நல்லா பாருங்கப்பா, ஆமாம்மா இது அடியிலேருந்து தான் வருது, எலி ஏதாவது இருக்கா பாருங்க. ஏன்னா எந்த திங்ஸுமே அடியில் கிடையாது. எலி நிற்கிறதுக்கே இங்கே இடம் இல்லையே, எங்கே எலி இருக்குன்னு கேட்குறேன்னு. அப்போ என்ன சவுண்டு தெரியல அப்படின்னு. எங்கள் அப்பாவுக்கு தூக்கம் தெளிவாகி எங்கள் அப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் யார் அது, யார் அதுன்னு. நானும் அதே மாதிரி ஆகிட்டேன். யார் இருக்கீங்க, யாரோ இருக்கீங்க, யார் இருந்தாலும் வந்து பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா, என் மூலியமா ஏதாவது உங்களுக்கு நடக்கணுமா, என் கணவர் வந்து சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் வந்து பயம் காட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அது வந்து போயிடுச்சு. பட் என்னென்னா தைரியமான மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த கேரக்டர். பேயெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ நான் பார்த்து பயப்படுறது மனுஷங்களை பார்த்து மட்டும்தான், பேய் பார்த்துலாம். பேய் வந்தாலும் பயம் இல்லை. இப்போ நேற்று கார் ஓட்டும் போதும் அந்த காட்டுக்குள்ளேருந்து அந்த ஒரு விஷயம் மூவ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. மேபி அது ஏதோ பார்த்துருக்கலாம், நம்ம இல்லை உண்மையாக பேய கூட இருந்திருக்கலாம். பட் ஓகே சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஒரு ஒரு மோசமான ஒரு மனுஷன் இருக்காங்களே, இப்போ ரோட்லலாம் நடந்து போகும்போது சம்டைமில் நல்லா ட்ரிங்க் பண்ணி ஆடிட்டே வருவாங்க. அவங்க அங்கே வராங்கன்னா இங்கே எனக்கு வந்து
எங்கேயே நமக்கு பயமா பயம் இருக்கும். வந்துட்டு திருப்பி அப்படியே ஓடிடுவேன், இல்லை கிராஸ் பண்ணி ஓடிடுவேன். அந்த மாதிரி ரொம்ப பயப்படுவேன் அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும். இப்போ பேய்க்கு பயம் இல்லை, ஃப்ரெண்டு தான், தோல்ல கை போட்டு உட்காந்து பேசலாம் அந்த மாதிரி. இது வந்து மாஸ் என்கிற மாசிலாமணில சூரிய சார் பண்ணுவாங்கல்ல மேம், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, அதுக்காக என்ன பயப்படுத்தாத. பயப்படுத்தாது. அதே மாதிரி தான். யாராவது பேயிருக்கீங்களா, உங்க ஃபேமிலிக்கு யாராவது நியூஸ் சொல்லணுமா, வந்து அட்ரஸோட சொல்லிட்டு போங்க, நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி. நான் ஹெல்ப் பண்றேன், but என்ன பயப்படுத்தக்கூடாது. பயப்படுத்தக்கூடாது. மேம் எனக்கு உங்க வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு மாதிரியான பீஸ் கிடைச்சிச்சு, ரொம்ப சைலண்டா இருந்துச்சு. இங்க இருக்க திங்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப சூஸியா இருந்துச்சு. நீங்க வீட்டை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை எப்படி மேம் பண்றீங்க, அதை சொல்லுங்க. அது எப்படி மெயின்டைன் பண்ண சொல்லுவேன், அது என்னோட ஹேபிட், கிளீனிங் ஹேபிட் உங்களுக்கு. ஆமா, அது ஹேபிட். எனக்கு ஓசிடி பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அது இருக்கு. ஆனா பட் எனக்கு என்னன்னா, என் கண்ணு என் வீட்டுக்குள்ள எங்க பார்க்கும்போதும் எனக்கு எல்லா கார்னரும் பிடிக்கணும். ஏன்னா வீடு தான் நம்மளோட எல்லாமே. வீடுன்ற சொல்லுவாங்கல்ல, நீங்க சொன்ன அந்த வார்த்தை, அந்த பீஸ். வீட்டுக்குள்ள வரும்போது வெளியே நம்ம ஒர்க் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள வரும்போது என் வீடு தான் என் சொர்க்கம்ன்றாங்களா, அந்த மாதிரி எனக்கே ஃபீல் ஆகிருக்கணும் எப்பவுமே. அது பார்க்கும்போது எனக்கு அந்த எப்படி சொல்றதுன்னா, எனக்கு சும்மா ஜஸ்ட் நான் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு காரணம் நான் இப்படி உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நான் அப்படி பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த ஃப்ரேம்ஸ் பார்ப்பேன். இந்த இடத்துக்கு இது சூஸ் ஆகலை, நல்லா இல்லை, நல்லா இருக்கு, அழகாக இருக்கு, அது எப்படி வரைஞ்சிருப்பாங்க. என்னோட மைண்ட் அங்கேருந்து எதனால ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கோ அது அப்படியே டைவர்ட் ஆகும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லா கார்னருமே இங்கே அப்படிதான். சின்னதாக காலையில் வர இந்த ஜன்னல்லேருந்து வர அந்த சன்லைட்டு, அதோட ஷேடோ, அதை நான் ரசிப்பேன். காலையில் நிறைய வாட்டி நினைப்பேன், காலையில் 7 மணிக்கெலாம் வந்தால் இதுக்குள்ளே இந்த வர அந்த சன்ரைஸ் ரொம்ப அழகாக இருக்கே, இதில் உட்காந்து ஒரு நாள் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ பண்ணலாம். ஏன்னா வேற வேற விஷயங்களுக்கு யோசிக்கிறதுக்கான சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் மூடு. அந்த மாதிரி இங்கே எல்லா கார்னருமே அப்படிதான். நான் யோசிச்சு நல்லா இருக்கணும், நான் கவலையாக இருந்தால் கூட வீடை பார்க்கும்போது அது மாறும் எனக்கு. அந்த மாதிரி நான் வைக்கிறது தான் இந்த வீடு. ஸோ க்ளீனிங்ன்றது ரெண்டாவது தான். எனக்கு பார்த்த இடத்த தொடச்சிட்டே இருக்கணுங்கிறது அது ஒரு ஹேபிட் எனக்கு. ஸோ நீட்டாக இருக்கணும் எனக்கு எப்போவுமே, ஆல்வேஸ் அப்படிங்கிறது அது பேசிக்காகவே என்கிட்ட இருக்கிறது. ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பார்க்கும்போது அது கொஞ்சம் பளிச்சுன்னு, இந்த வால்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கலர் ஆகும்போது நானே என்ன பண்ணுவேன், அந்த ஸ்பாஞ்ச் வச்சு க்ளீன் பண்ணுறது, அது ஒரு டைமுக்கு அதுக்குன்னே ஒதுக்குவேன். அந்த மாதிரி அது ஒரு ஹேபிட் எனக்கு. இப்போ வீட்டில் ஒவ்வொரு திங்ஸுமே ரொம்ப சூஸியாக இருக்கு மேம். ஸோ நீங்கள் லைஃப்லேயும் சூஸி பர்சனா மேம்? கண்டிப்பாக, ஆப்வியஸ்லி எல்லாருமே அப்படி இருந்தால் தான் லைஃப் நல்லா இருக்கணும். சும்மா கிடைக்கிறது வைக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சின்னதாக நம்ம அதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஈவன் அது ஒரு பர்சனாக இருந்தாலுமே அப்படி. நான் வந்து ரொம்ப சூஸ் பண்ணி தான் என்னை சுற்றி இருக்கவங்களுமே என்கிட்ட இருப்பாங்க. ஒரு பர்சனை சூஸ் பண்ணி தான் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம், அப்படி தான். ஏன்னா ஒரு பர்சன் நம்ம சுற்றி இருக்கிறத வச்சு நம்மளோட லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள்ல மாறும். நம்ம நல்லது கற்றுக்கிறது, கெட்டது கற்றுக்கிறது எல்லாமே மாறும். ஸோ அந்த மாதிரி என்னை சுற்றி இருக்கிற பர்சன்ஸை கூட நான் வந்து இவங்கள ஃப்ரெண்டாக வச்சுக்கிறது நல்லது இல்லை, இவங்களோட இவ்வளோ தான் பேசணும், இவங்களோட இவ்வளோ பேசக்கூடாது, இவங்ககிட்ட இதை ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை ஈவன் திங்ஸில் நான் எப்படி வந்து சூஸ் பண்ணுறனோ அந்த மாதிரி தான் பர்சன்ஸ்லேயுமே. மேம் இப்போ இன்டர்வியூக்குன்னு வரும்போது தான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆக்சுவலாக நீங்கள் சந்தூர் மம்மி தான் மேம். உங்களை தான் மேம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கரெக்டாக கூப்பிட்டுருக்கணும். ஏன் உங்களை கூப்பிடலையா மேம்? உங்களை என்ன அவங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துருப்பாங்க, அப்சல்யூட்லி பார்த்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களை டிக் டிக் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ எப்படி மேம் மெயின்டைன் பண்றீங்க? மெயின்டெனன்ஸ் அப்படின்னும் போது என்னை பொறுத்த வரைக்கும் முதல் அந்த மெயின்டெனன்ஸே வந்து பியூட்டியோட மெயின்டெனன்ஸ் தான், இன்னர் பீஸ் தான். ஸோ நம்ம சொல்லுவேன்ல, அகம் வச்சு தான் முகம்ங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ எல்லாருக்குமே கவலைகள் வரும், எல்லா லைஃப்லேயுமே கவலை இல்லாமலாம் இருக்காது, நல்லது வரும் கெட்டது வரும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறோங்கிறது தான் லைஃபு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபேமிலி அண்ட் ப்ரொஃபஷன் ரெண்டுமே வேறு வேறு. ஸோ என்னோடய ஃபேமிலிங்கிற விஷயத்த வந்து நான் எப்படி அதை இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும்னு நான் ஒரு வரையறை வச்சுருப்பேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் தான் இந்த பக்கத்தில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற அந்த சந்தூர் ஃபேஸ் வந்து இருக்குது. மெயினாக தான் இப்போ ஜோ மேம் சொல்கிறாங்கல்ல, என் புருஷன் கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுருக்கல, என் புருஷன் ரொம்பவே ஹாப்பியாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இந்த விஷயத்தில் நான் ரொம்ப பிளஸ்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்குற இந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா வந்து என்னை மெயின்டைன் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லைட்டு அண்ட் டெய்லி போடுற மேக்கப்னால நமக்கு ஸ்கின்னு சில விஷயங்கள் வந்து பாதிப்பாகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் கரெக்டான ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை நம்ம வந்து நமக்குன்னு வச்சுக்கணும். இப்போ சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கிரியேட்டர், ஒரு வ்ளாகர் எல்லாருமே வந்து
ஈவன் எல்லாருக்குமே அது ஒரு ஒரு வருமானமாக இருக்கலாம். பட் என்ன ப்ராடக்டை நம்ம வந்து யார்கிட்ட கொண்டு சேர்க்குறோம் அப்படிலாம் அவங்க யோசிக்கிறது கிடையாது. நிறைய பேர் நான் பார்க்குறேன். ஸோ நான் அவங்கள குறை சொல்லணும்னு சொல்லலை. அவங்க சொல்கிற விஷயங்கள்னால நிறைய பேர் தெரியாமல் சொல்கிறேன். ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்காது, நம்ம ஸ்கின் பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு நாலேஜ் இருக்காது, டெர்மட்டாலஜிஸ்ட்டை ஏன் வந்து கன்சல்ட் பண்ண சொல்கிறாங்கன்ற விஷயம் தெரியாது. இது எதுவுமே இல்லாமல் அவங்க அந்த க்ரீம் போட்டால் வெள்ளையாயிட்டாங்க, அவங்க அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் வெள்ளையாயிட்டாங்க, இது பண்ணுறதுனால முடி வளர்ந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நிறைய பேர் நிறைய தெரியாமல் பண்ணிக்கிற விஷயங்கள் இது நிறைய இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன். கரெக்டாக என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போது என்னோட ஏஜுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்னோடய டயட் எப்படி இருக்கணும், என்னோடய லைஃப் ஸ்டைலில் என்னென்ன நான் யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணக்கூடாது, நான் லைட் முன்னாடி நிற்கிறேன், என்னோடய ப்ரொஃபஷனுக்கு லைட் முன்னாடி நான் நிற்கிறேன், ஸோ டெய்லி மேக்கப் யூஸ் பண்ணுறேன், மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது நான் என்ன பண்ணணுங்கிறது ஒரு கரெக்டான ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய என்ன சொல்கிறாங்களோ அந்த ப்ரொசீஜர்ஸ் என்னவோ அதை நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ என்னோடய ப்ரொஃபஷனுக்கு அது தேவை. அண்ட் தென் ஒரு செல்ஃப் லவ்னு இருக்குது, ப்ரொஃபஷனையும் தாண்டி எல்லா விமனுக்கும் இப்போது அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த விஷயங்களுக்காக தான் நிறைய பேர் இப்போ வந்து நம்மளை க்ரூம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த க்ரூம் பண்ணுங்கிற அந்த இடத்துல ஒரு கரெக்டான டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணால் பெட்டர்னு நான் சொல்கிறது மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு குட் அட்வைஸ் நான் நினைக்கிறேன். அதுதான் நானும் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ எல்லாமே நான் அவங்க சொல்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால நீங்கள் சொல்கிற இந்த சந்தூர் மம்மியா இருக்கீங்க. இருக்கேன் அது ஒரு ரீசன் தான் ஆக்சுவலாக. இந்த தீபாவளிக்கு பாரம்பரிய இனிப்பு வகைகளை பாரிஸ் நாட்டு சர்க்கரையில் செய்து மகிழுங்கள். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.